அப்படியா? ஒண்ணு மட்டும் வாங்கல. எங்க வாங்கல? எதுல சொல்லு. எதுல வாங்கல? எதுல தெரியுமா? சொல்லுடி. ஏய் இப்போ எதுல வாங்கல? ஏய் கணக்குல 9 மார்க் எடுத்தாளா? அவன் எல்லாத்துலயும் 9 மார்க் தான். அக்கா வாங்க எதுமே கிடையாது. நான் தெரியுமா? ஏய் காலேஜ்ல யாண்டி அவள பாத்தியா? நான் தெரியுமா? அவள பாத்தே இல்லையா? ஏய் புடி நான் டீச்சர் கேக்குறேன்டி. ஆமா பண்ணே. ஏய் இந்த பசங்கள ட்ரைனிங் கொடுக்க பாரு. ஏண்டா? ஆமா நீ வாங்கி அம்மா. ஏய் ட்ரைனிங் வரதா வாங்கடா. நான் டீச்சர் படிச்சிருக்கேன். வாங்கடா ஏன் சொல்றேன் வாங்கடா. ஆமா மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? ஏய் நான் பார்க்கல. அப்படியே கேளுங்க. வந்தா பேசக்கூடாது. இந்த கவிதா ஹீரோச்சா நீ மீனா என்ன பாருங்கடி. ஐயோ போது நீ போதுற. ஆமா ஆமா என்ன பார்த்து அந்த போய் திரும்பிக்கிட்டு ஏன் மாட்டாங்க. ஆமா அடுவர ஒன்றாங்க தான் வருவோம் பாடசாலைக்கு. அமைதியா இருக்கடா ஏன்டா கத்துங்க. ஏண்டா கத்திச்சி கொடுத்தற கம்புடா. என்ன மீனா ஏடி நீ கவிதா என்ன இங்க ஓடி வா. ஏய்குனா ரைட்டா நீ போய் பாரு. அப்படி அந்த பார்த்தவே சலிக்கல. சலிக்கல ஆந்தி வர மாதிரி பார்த்து சலிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படினா யா முகத்தை பார்க்கணும். சலிக்கல என்ன சொல்றாங்க? ஏ வாங்கி வந்து ஆமா அனைவரும் ஒன்றாக தான் வருவோம். இவனே படிய வர இங்க பாரு. எனக்கு முன்பதாக உங்களுக்கு இங்க என்ன வேலை? இங்க பாருங்கடி இன்று பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அனைவரும் பாடசாலை விடுமுறை விட்ட பிறகு மலையாளத்திற்கு சென்று மலைகளை பறித்து ஆர்வமாக தொடுத்து நம்மளுடைய முதலில் சொல்லிக்கொள்வது விளக்குமா? சரி நீங்க 4 வரை வந்துட்டீங்க. நமக்கு முன்பதாக வருவாரே நிறைவாக்கும். அவளை பார்த்து 6 மாசம் ஆகுது. ஆமா நீ பாத்தியாரி அம்மா அவளை பார்த்து நான் ரொம்ப நாளாவது அது மட்டும் கிடையாது. அவ பெரிய கெட்ட பொண்ணா மாறிட்டா. என்னது ஆம்பளை பசங்க கூட கூடி இருக்க அந்த பையன் கூட தான் வண்டியில போனா. அவனை கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லம்மா அவ மெத்த மேல ஏறிக்கிறா. இங்க போற வேற கட்ட பசங்க மொட்டை பசங்க பார்த்து கண்ணடிச்சு கூப்பிடுறாமா. ஆமாமா அப்படியா? சரி சரி இந்த பையனை டோக் பண்ணிட்டா.
சரி நான் பாருடி பார்த்தேன். ஏண்டி ரேக்கா நான் பார்த்தேன். உன்னோட வீட்டாருக்கா எல்லாம் இருக்கா நீ அழைச்சா கண்டிப்பா வருவாள். அத பாரு அம்மா. ஏய் நடக்க முடியாது. அடி பாவி. ஆரம்பம் அங்கேயே பட்டுக்கிறாங்க. நாங்கெல்லாம் படி ஏறிட்டோம். அவன் பாஸ் ஆகுதே இல்ல. என்ன பார்த்து காப்பி எடுத்து சக்கால. வாடி 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 தலமாக்கிய வாடி. யாரு தலமாக்கிய? Yanti Cakama Yanti Cakama Kulla Cakama Nada Darga Naidam Darga Naidam Darga Nada Darga Naidam Darga Yanti Cakama வந்தது வராதமா என்ன இப்படி இப்படி விசிறீங்க என்ன விசிறற யாரு ஒரு பெண்ணா பிறந்தா அச்சம் படம் காலம் பயிர்கள் சொல்லக்கூடிய நாற்பது உணர்வுடன் உணர்வு ஒன்றே அச்சம் மனம் நாணம் இல்லாத வர இல்லையா எனக்கு தான் இருக்குது என்ன இருக்கு அச்சம் மனம் நாணம் பைப்பு பப்பு தட்டு பப்பாடு வாசல் கோழி முட்டு நட்டு எல்லாம் நானும் தான் வச்சிருக்கிறேன் அத வச்சு என்ன பண்ண போற அழகான பொண்ணுன்னா பொதுவாக
என்னடி வந்த உடனே புடிக்கிற? ஏய், உனக்கு எதுவும் தெரியலையா? ஆமா. ஒரு பொம்பளை நான் எனக்கு ஒரு பொம்பளை மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? யாரு? யாரு எங்க நீ சொல்லித் தர. ஏய், நீ பொம்பளையா என்ன? இந்த அருமையான விழாவிலே நம்முடைய கூடலூர் கிராமத்திலே அன்னதானம் வழங்கிய முனியப்பன் ராஜகுமார் முனியப்பன், அருமையான அன்னதானம் வழங்கிய ராஜகுமார் முனியப்பன் அந்த குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவிலே அருமையான அன்னதானம் வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கலதேவி நான்மலை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த கிராம பொதுமக்கள் இந்த விழாக்குழு உறுப்பினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய கலதேவி நான்மலை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நான்மலை சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். ஐயோ, வாயில வச்சுக்கிறேன். அவசரம். வாயில் அடிகள் கூட்டில இங்க பாருங்க, பெண்களா பிறந்துவிட்டால் வணக்கம் வணக்கம் இருக்கணும். எதனா இருக்குதா? உன் கட்டையில எதனா இருக்குதா? அவள் அவன் மூஞ்சி அவன் முடியும் வர. ஏய், மாப்பிள்ளை சொல்லு. யாரு? ஏய், நாங்கெல்லாம் கோவிலுக்கு போற கோவித்திரி, கடைக்கு போற கன்னித்திரி. நாங்க செய்ய மாட்டோம். கோயிலுக்கு போகாது கோவித்திரி, கடைக்கு போற கன்னித்திரி. இந்த அருமையான நல்ல நேரத்திலே இதே கூடலூர் கிராமத்தை சேர்ந்த நாகப்பன் சித்திரா இருவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய மைத்துனராக திகழக்கூடிய இவருடைய கலதேவி நாடமன்றத்தின் ஆசிரியரும் 6 மணி மாஸ்டரும் அருமை ஐயா நடராஜ ஐயாவை பாராட்டி ரூபாய் 101 அவருடைய தம்பியாக திகழக்கூடிய மிருதக மாஸ்டர் அருமை தம்பி மதன்குமாரை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி வணக்கம். பாடசாலை செல்வது வழக்கம். உண்மைதான். உங்களுக்கு எல்லாம் குருவே மாட்டோம். உண்மைதான். எங்க வீட்டுக்காருக்கு பால் இப்படி மாபெரும் சபையில எவ்வளவு பெண்கள் தான் அமர்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுக்காருக்கு பால் பாக்குறவங்க தவறா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கணும். இப்படி பப்ளிக் பண்ணிய சொல்றது எப்படி சேர்ந்த காசுரா பாத்தியா? என் வீட்டுக்காருக்கு உஷ்ணம், உடம்பு நல்லா இல்ல, அவருக்கு சூத்து மேல பொங்குது, உடம்பு சூடாகி போச்சு. என் வீட்டுக்காருக்கு அடுப்பு மேல உட்கார வச்சு அவருக்கு பாலை ஊத்தி மிளகாத்தூளை போட்டு ஏதோ ஒரு பீத்தூளை போட்டு அடுப்புல ஒரு கட்டிய சொறி வச்சு வந்துக்கிறேன். நானும் பால் கொச்சுக்கணும் இருக்கும். என் வீட்டுக்கார வாய் அடிப்பாவி உன்னுடைய அழகான முகத்துக்கு நீ பொட்டு வைக்க முடியாது, நீ மஞ்சள் பூச முடியாது. உன்னுடைய அழகான கார்மீக கூந்தலுக்கு நீ பூ வைக்க முடியாது, நீ அழகழகா புடவை கட்ட முடியாது. அடிப்பாவி, அடி சதிகாரி, உன்னுடைய தாலிக்கு நீ பங்கு வச்சுக்கிட்டது, உன் தாலிக்கு நீ உட வச்சுக்கிட்டது, உன் வீட்டுக்காரி செத்துட்டாரு. இதுக்கப்புறம் வரமாட்டானா? இதுக்கப்புறம் வரமாட்டாரு, செத்துட்டானா? கழிச்சு மாட்டிக்கிற கழிச்சு சாப்பிட்டுமா
ஏண்டி அவன் செத்த கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. கணவர் செத்துட்டாங்க சாவட்டம் விடுன்ற. கணவனே கண் கண்ட தெய்வனாது அந்த காலம். இப்போ கண்டவனே கண் கண்ட தெய்வம் இந்த காலம். வீட்டுக்கார செத்தா என்ன எல்லாம் எதிர் விட்டு கோபாலக்கிறோம். எதிர்த்து கோபால. அவன் தாண்டி அவனுக்கு என்ன? அவர் தான் இந்த குண்டு நான பையெல்லாம் வாங்கி மாட்டினாங்க. சரிதானோ? எனக்கு ஒரு சந்தேகம். இங்க பாரு, நீ இவ்வளவு ஒரு அழகா இருக்கிறீங்க, உனக்கு யாரும் பெண் கேட்டு வரலையா? அம்மா இந்த புடிகார பையனை கட்டத்துக்கு முன்னாடி என் அழக பார்த்து என்னை யார் யாருக்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? அம்மா என்னை கேட்டாங்க என்னை கேட்டவங்க கேட்டாங்க என்ன கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. கைதோ கைதா தாதா தடிகள் கைதோ தாதா என்னை யாருக்கு கேட்டாங்க? ராஜாச்சி. அவளை தொடாதடி, அவளுக்கு உடல்நிலை சரி கிடைக்காது. அவளை பார்த்து என்ன யாருக்கு தெரியுமா கேட்டாங்க? அம்மா நான் எழுமையான பொண்ணுன்னு எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. ஏழ்மையான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. எழுமையான பொண்ணு எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. கேட்டாங்க என்ன கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் எழுமையான பொண்ணுன்னு நீ எளிமையான பொண்ணு. என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. என் அழக பார்த்து அவரு மெரினா பீச்சிலே நடந்து போறாரு. வாரி அடிச்சுக்கிட்டு நீ அவ்வளவு ஒரு அழகு. ஆமாண்டி. அது மட்டுமா? சரி, அடுத்தது யாருக்கு கேட்டாங்க? நான் ராசியான பொண்ணுன்னு. அவனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ராசியான பொண்ணுன்னு என்ன ராஜு காத்திருக்காங்க. ராசியான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க. நான் ராசியான பொண்ணுன்னு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க. நீ வாய திறக்க மாட்டியா? நான் ராசியான பொண்ணுன்னு என்ன ராஜீவ் காந்தி கேட்டாங்க. என் அழக பார்த்த அவரை ஸ்கீப்பர் துருளி பாம்பு போட்டு குளுக்கோஸ் போயிட்டு வாட்ட போல. அது மட்டுமா? வேற யாருக்கு தெரியுமா கேட்டாங்க? அம்மா நல்ல குணமுள்ள பொண்ணு இந்த கூடலூர்ல குணமான பொண்ணு இந்த கூடலூர்ல கேட்டாங்க. குணமான பொண்ணு அம்மா அவனை பார்த்து ஏன் பயப்படுற? கண்ணடிச்சு கூப்பிடுறாங்க. அவன் குழந்தைடி, குழந்தை. அது ஒண்ணா எல்லாம் துணி தந்தடா. யாரா ஒரிஜினலா காய வச்சு நான் குணமுள்ள பொண்ணு. நீ குணமுள்ள பொண்ணு.
நவ வாட்ட போறாத குணமுள்ள பொண்ணு குணமுள்ள பொண்ணு பொண்ணுன்னு இந்த கூடல உள்ள யாருக்கு யாருக்கு எங்க செல்வ கணபதி மாமாக்கு தான் கேட்டாங்க ஆமா அந்த தாத்தாவுக்கு அவனு கேட்டாங்க அவரா தாத்தா அம்மா தாத்தா வேலைய பார்த்தா தான் தெரியும் கிழமை காதல் தான் கிழக்க வளர்த்தாலும் விடாது சரி இன்னைக்கு பாடசாலை விடுமுறை அவங்க வீட்டுக்கு போனோம் உனக்காக உன் வீட்டுல உங்க அம்மா மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்க ஐயோ எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்குமே உனக்காக கவர்மெண்ட்ல கம்பூஸ் பாத்ரூம் எனக்காக என்னோட வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு உன் அப்பாவும் உன்னை கூப்பிட்டா எதுக்கு அதுக்குதாம்மா பாடசாலை விடுமுறை அல்லவா ஆசையா நாள் வார்த்தை ஒட்டோட என்னமோ தெரியல உனக்கு அவளுக்கு ஒண்ணும் முடியல ஆகையா என் வீட்டுக்கார செத்துட்டார் 8ஆம் நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 15ஆம் நாள் தாலி ஆத்து கடை உங்களை பார்க்க வரேன் தாத்தா உனக்காக தான் பாம்பையும்